ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அப் டு டேட் யூடியூப் சேனல். இது உங்களது சேனல். இந்த எபிசோட்ல நம்ம தக் லைஃப் கமல், மணிரத்னம், எஸ்டிஆர், த்ரிஷா காம்பினேஷன் வந்திருக்க தக் லைஃப் படம் பார்க்கலாம். வி ஆர் அபவுட் டு கோ அண்ட் வாட்ச் த மூவி. பார்த்துட்டு வந்து ரிவ்யூ பண்ணுறோம். போகலாமா? ஏன் இந்த படம் பார்க்க வந்தீங்கன்னு? எங்க உண்மையா சொல்லணுமா பொய் சொல்லணுமா? உண்மையே சொல்லுங்க. உண்மை வந்து ஆக்சுவலா வந்து எனக்கு ஓகே தான், கமல் ரசிகா இருந்தாலும். எங்க வீட்டுல எல்லாரும் சொன்னாங்க, நான் வந்திருக்கேன். எல்லாரோடையும் ஃபன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றேன். ரிவ்யூலாம் வெளியில கேட்கல? ரிவ்யூ வந்து கேட்டுட்டேன், நிறைய கேட்டுட்டேன். அப்படியா? அதனால இன்னும் கொஞ்சம் பயமா இருக்கு. சோ அதனால நான் தூங்குறதுக்கு ரெடியா கூட்டிலாம் இருக்கேன். முடியலன்னா தூங்கிடுவேன். ஓகே, படம் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ. நீங்க சொல்லுங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து டிக்கெட் எல்லா படம் வந்தாலும் புக் பண்ணிடுவாரு. அதனால நாங்க வந்து இந்த வாட்டி கமல் படம் வந்ததால நாங்க அக்செப்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். பிடிக்கும், கமல் ஃபேன் தான். எனக்கு கமல் பிடிக்கும். எனக்கு அவர் படம் எல்லாம் இது வரைக்கும் ஏமாத்தமா தான் இருந்திருக்கு. ஸோ இதுவும் நல்லா இருக்கும் நம்புறோம். ஓகே, ஷூர். நாயகன் மணிரத்னம் டைரக்ஷன், கமலஹாசன் நடிச்சு வெளிவந்த படம் 37 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போதான் தக் லைஃப்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஏன் இவ்வளோ நாளுன்னு கேட்ட போது ரிப்போர்ட்டர்ஸ், கமலஹாசன் டோல் தட் இந்த மாதிரி ஒரு கதை கிடைக்க இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு. ஐ டோன்ட் நோ ஏன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணாங்க இந்த மாதிரி கதை எடுக்கிறதுக்குன்னு தெரியல. நான் நினைச்சேன் ஒரு த பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் தி டிகேட் மாதிரி இந்த படம் இருக்க போகுதுன்னு. பட் அப்படிதான் நினைச்சு அவங்களும் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு டைரக்டரும் ஒரு ப்ரொடியூசர் ஆர் இந்த ஹீரோ நடிக்கும் போது இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகும் தான் எடுக்கிறாங்க. சம் இன்கிரீடியன்ட் இஸ் மிஸ்ஸிங். இந்த படத்துல மிஸ் ஆன இன்கிரீடியன்ட் வந்து கதை தான். ஆக்சுவலி இந்த கதை நாட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். 2 டான், ஒரு அண்ணன் ஒரு தம்பி. அண்ணன் நாசர், தம்பி கமல். ஒரு ஷூட் அவுட்ல ஒரு பேப்பர் கார்டனை கொண்டுறாங்க, பேப்பரை போடுறவரை. அவரோட பையன் வந்து சின்ன பையன், அவன் தான் சிம்பு. லேட்டர் ஹி பிகம்ஸ் டான் அலாங் வித் கமல். கமலோட வந்து கொஞ்சம் கொஞ்சமா டான் ஆக்கிடுறாரு. கமலும் ஒரு பெரிய டான். இதுல என்ன ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, கதை ஃபர்ஸ்ட் ஆஃபே கமல் வந்து ஒரு பெரிய டான் ஆயிட்டதுனால அவங்க அண்ணன் நாசருக்கு பொறாம, கூட இருக்கிற ஜோஜோ பொறாம, கூட பக்ஸுக்கு பொறாம, எல்லாருக்கும் பொறாம. அந்த பொறாமைய சிம்பு மேல ஏற்றி கமலை வந்து கொலை பண்ற அளவுக்கு தூண்டிடுறாங்க. ஸோ ஆனால் இந்த கமல் அவ்வளோ பெருசா வளர்ந்துட்டாரு, அவர் அவ்வளோ டாமினேட் பண்றாருங்கிறது அவ்வளோ கிளியரா சொல்லலை. எதுக்கு பாவம் அவர் பாட்டுக்கு ஒய்ஃபு சைடில் ஒரு செட்டப் ட்ரிஷான்னு போயிட்டு இருக்காரு, அவர் எதுவும் கொலை பண்ணுங்கிற மாதிரி தான் இருக்கு. அவருடைய டாமினேஷனை காட்டியிருந்தாங்கன்னா கமலை கொண்டது ஒரு கொள்ளை, இவங்கெல்லாம் முயற்சி பண்றது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும். அதுதான் மிஸ்ஸிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல டோட்டலா கமல் திரும்பி வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீம் ஓடிட்டு இருக்கு. பட் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறதுனால people or audience, they are not able to sit in the theater. இது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். ஐ எம் ரியலி ஃபீல் சாரி ஃபார் மணிரத்னம் அண்ட் கமலஹாசன். ஆக்சுவலா இந்த நாட்டு கூட ஒன்றும் புதுசு இல்லை. ஐ டோன்ட் நோ வெதர் யூ ரிமெம்பர், நீங்க வடசென்னை படம் பார்த்துருக்கீங்களா? அந்த வடசென்னை படத்துல ராஜன் அப்படின்னு ஒரு கேரக்டர்ல டைரக்டர் அமீர் நடிச்சிருப்பார். அவருடைய தம்பிகளா சமுத்திரக்கனி, லாட் ஆஃப் பீப்புள் நடிச்சிருப்பாங்க. அந்த தம்பிகள்லாம் வந்து இவர் அவங்கள வந்து ஸ்மக்லிங் பண்ண விட மாட்டேங்கிறாரு, அவங்கள வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல ரொம்ப விட மாட்டேங்கிறாரு. அவர் பண்றதெல்லாம் ஒன்றும் அடிதடி,
கட்ட பஞ்சாயத்து, அவ்வளவுதான். கஞ்சா மலேசியாலேருந்து, ஃபாரின் சரக்கு மலேசியாலேருந்து வர்றதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறாரு, அது பண்ணக்கூடாதுன்ட்டுன்னு அவரை வந்து ஒரு ஹோட்டல்ல தனியா உட்காந்து பேசும்போது 5 பேரும் சேர்ந்து அருவாளால அவரை வெட்டி கொண்டுடுவாங்க. இதேதான், இந்த கதை தான் அப்படியே வந்து தக் லைஃப். கமலஹாசன் வந்து நாசரியோ இல்ல அந்த கூட்டாளிகளையோ இல்ல சிம்புவியோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் அவரு பண்ண நினைக்கிற துபாய் லண்டன் பிசினஸ் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தடுக்கிறதுனால இவரு இருந்தா நமக்கு ஆபத்து, நமக்கு வந்து ஃபியூச்சர் கிடையாதுன்னு கமலை கொலை பண்ண பிளான் பண்றாங்க. சேம் திங் அங்க ராஜன் அமீர், இங்க வந்து நம்ம கமல் வந்து இஸ் கெட்டிங் கில்ட். 2 கதையும் ஒண்ணுதான். அங்க வந்து அவங்க நீட்டா அதை வந்து ஒரு நேட்டிவிட்டியோட சொல்லியிருந்தாங்க. இங்க நேட்டிவிட்டியும் மிஸ்ஸிங், ரிலேஷன்ஷிப்பும் மிஸ்ஸிங், எல்லாமே மிஸ்ஸிங். அதனால தான் இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய ப்ராப்ளம். மணிரத்னம் படம் மாதிரியும் இல்ல, கமல் படம் மாதிரியும் இல்ல, எஸ்டிஆர் படம் மாதிரியும் இல்ல. இது ஒரு மாதிரியான ஒரு படம். ஆக்சுவலி சாங்ஸ் எல்லாம் ஆல்பம்ல ரொம்ப நல்லா இருந்தது. ஏஆர் ரஹ்மான் சூப்பரா போட்டிருந்தாரு. இப்பெல்லாம் படம் பார்க்குறவங்க சாங் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு மேல இருந்தாலே தியேட்டர்ல உட்கார மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு சின்ன சின்ன சாங்கா ஒரு 9 சாங் போட்டு கொடுத்துருந்தாரு ஏஆர் ரஹ்மான். பட் அந்த சின்ன சின்ன சாங்கும் படத்துல இல்லை. ஸோ நிறைய ட்ரிம் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஜம்ப்ஸ் இருக்கு. பட் கமல் ரசிகர்கள் ஒரு வாட்டி பார்க்கலாம், எஸ்டிஆர் ரசிகர்கள் ஒரு வாட்டி பார்க்கலாம். மணிரத்னம் ஃபேன்ஸ் டெஃபினெட்லி they'll watch this movie one time, and it's one time watchங்கிறதுனால 1000 crores போகும்னு பேசிட்டு இருக்காங்க, ஹிந்தியில சூப்பரா போகும்னு. அதெல்லாம் கொஞ்சம் டவுட் தான். உண்மையான ரிவ்யூ எனக்கு பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல. மணிரத்னம் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. கமல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் 80sல, இப்ப இங்க போயிட்டாரு அவரு, எனக்கு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் வந்து கிளைமேக்ஸ் கொஞ்சம் சொதப்பலமா இருக்கு. மற்றபடி படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே. மணிரத்னம் படம் மாதிரி இல்ல. ஆமா, இல்ல கமல் படம் மாதிரி இருக்க, அதுவும் இல்ல. அதுவும் இல்ல. மொத்தமா படம் ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. பியூட்டிஃபுல் போட்டோகிராஃபி, ரவி கே சந்திரன், அதே மாதிரி மியூசிக், ஏஆர் ரஹ்மான் மியூசிக் இஸ் ஃபினாமினல். ஆனா அந்த பேக்ரவுண்ட்ல மட்டும் என்னமோ தெரியல, ஜேம்ஸ் பாண்டோட மியூசிக் மாதிரியே இருக்கு, ஏதோ இங்கிலீஷ் படத்துல இருந்து எடுத்து போட்ட மாதிரி. ஐ டோன்ட் நோ வாட் they did with the re-recording. அப்புறம் இன்னொரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் இன் திஸ் மூவி இஸ் ஆக்ஷன். அந்த அன்பு அறிவு ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ், தே ஹவ் டன் அ ஃபினாமினல் ஜாப். ஃபைட், சூப்பர் ஃபைட். ஆக்சுவலி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஃபைட் இருக்கும் ஒரு செகண்ட் ஹாஃப்ல, அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. கார் சேஸு, காரில் கமல் போகும்போது அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணும்போது ஒரு ஃபைட் இருக்கு, அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபைட்டு எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதான் மோஸ்ட் ஆஃப் த டைம் அதுதான் டைரக்டர்ஸும் சரி, பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் ஆக்ஷனில் வந்து அப்படியே இன்வால்வ் ஆகி மெயின் கதை அதை கோட்டை விட்டுறாங்க. பட் one time must watch movie for the experience and for the phenomenal photography, music and action. So viewers, எப்படி இருந்தது தக் லைஃப் எபிசோட்? சூப்பரா இருந்ததா? ஒரு வாட்டி போய் பார்க்கலாம் இந்த படம். ஸோ இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ.